ஹலோ நண்பர்களே, வணக்கம். இது உங்கள் நாணயம் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பயனுள்ள தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்மளுடைய சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் வந்து வெற்றிகரமாக ஒரு 20 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ 20 வெற்றிகரமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு அது வெற்றிகரம் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இப்போ ஒரு சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 50லேருந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி நம்ம தாராளமாக ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கெயின் பண்ண முடியும். பட் நான் அதை பண்ணலை. 0 சப்ஸ்கிரைபர்ஸ் 0வாகவே இருக்கட்டும். ஸோ நம்மளுடைய சேனல் பார்த்து பயனடைகிறவங்க, நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சி ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் வந்து நமக்கு வந்து சப்ஸ்கிரைபராக வந்து இருந்தால் போதும். அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் சொல்லி நம்மளாக வந்து எந்த ஒரு இதுவும் பண்ண வேணாம். ஆர்கானிக்கான ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் மோடு வந்து இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நான் எந்த ஒரு சப்ஸ்கிரைப் கூட நான் பண்ணல. ஸோ ஒரு 20 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நமக்காக வந்துருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக இந்த நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கும் வந்து பயனுள்ளதாக அமையும். உங்கள்கிட்டையும் விலை போகிற நாணயங்கள் வரலாம், உங்கள் கைக்கு வரலாம், உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி தகவல் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி அந்த வரிசையில் என்ன நாணயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுபாஷ் சந்திர போஸ் நண்பர்களே. ₹2 நாணயம். ₹2 பார்த்திங்கன்னா இப்போ வரதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இதுவுமே இந்த மாதிரி நாணயங்கள் கிடையாது. காப்பர் நிக்கல் நாணயங்கள் கிடையாது. சரிங்களா? இப்போ வரது எல்லாமே ஸ்டீல் நாணயங்கள் தான் வருது. இந்த நாணயம் பார்த்திங்கன்னா 1997 வெளியிட்ட சுபாஷ் சந்திர போஸ் உடைய நாணயம். இதே நாணயம் உங்களுக்கு நீங்கள் 1996 வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல விலைக்கு போகும் நண்பர்களே. அடுத்த முறை நீங்கள் சர்க்குலேஷனில் பார்க்கும்போது மேபி நீங்கள் வந்து இந்த இதை வந்து தேட ஆரம்பிங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு நாணயமே வந்து தேட ஆரம்பிங்க. ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ 1996 அதோட விலையை நான் என்னென்னு சொல்கிறேன். இது வந்து 1997 நண்பர்களே. சரிங்களா? 7 பாம்பே மின்ட்டு பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மின்ட்டு பற்றி இன்னும் தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது தனி வீடியோ போடுவோம். ஸோ பாம்பே மின்ட்டு டைமண்ட் மார்க்கு இயருக்கு கீழே இருக்குது பாருங்கள். 1997 கீழே டைமண்ட் மார்க் இருக்குது. அப்படி இருந்தால் இது பாம்பே மின்ட்டு நாணயம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப் டு ஒரு ₹20 வர போகுங்க. நான் சொல்கிறது வந்து யூஸ்டு கண்டிஷன். நீங்கள் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா ₹20 முடிய போகும். இதில் யூஎன்சியாக இருக்குது, நாணயம் புதுசாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அப் டு 200 முடிய போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, போயிட்டுருக்கு. சரிங்களா? புதுசாக யூஎன்சியாக இருந்தால் அந்த விலை போகும். யூஸ்டுனா ஒரு 50, 20, 100 கண்டிஷனை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் நண்பர்களே. இதிலே இந்த மின்ட்டு மார்க்கு டைமண்ட் இல்லாமல் ஹைதராபாத் மின்ட்டு, அதாவது ஸ்டார் மின்ட்டு, அந்த நாணயம் என்கிட்ட இல்லை. ஒரு வேளை இருந்துச்சுன்னா நான் காமிச்சிருப்பேன். ஸ்டார் மின்ட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை விட விலை வந்து அதிகமாகவே போகும். சாதாரணமான வந்து இந்த யூஸ்டு காயின் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே ₹100 முடிய போகும். அதில் நீங்கள் யூஎன்சிலாம் வச்சுருந்தீங்கன்னா அப் டு 500 முடிய கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யூஎன்சி பெரும்பாலும் கிடைக்காது. ஸோ யூஸ்டு நாணயங்களை பொறுத்தவரை ஹைதராபாத்தில் உங்களுக்கு ₹100 நண்பர்களை விலை 100லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அதுக்கு மேலே வந்து 150, 200 அந்த மாதிரியான ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வியாபாரம் ஆகும். சரிங்களா? அதனால் இந்த நாணயம் வந்தால் கண்டிப்பாக எடுத்து வச்சுருங்க. இதில் 96 பற்றி நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? 96வது வருஷம் நீங்கள் மின்ட்டே பார்க்க வேணாம். 96வது வருஷம் நாணயம் நீங்கள் வச்சுருந்தா மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு ₹5000 ₹7000 முடிய போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? மேபி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பேசலாம், அதை பற்றி பேசலாம். சரிங்களா? 1996 சுபாஷ் சந்திர போஸ் ₹2 நாணயம். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. ₹2 நாணயம் சுபாஷ் சந்திர போஸ் 1996 வேணும். இது 97. இது வந்து நம்ம கையில் கிடைக்கக்கூடியது 96 ரேர் காயின். சரிங்களா? அந்த நாணயம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் எந்த டீலர்கிட்ட நீங்கள் போய் கொடுத்தாலும் உடனே வாங்கிப்பாங்க. எந்த கலெக்டர்கிட்டையும் நீங்கள் கலெக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, காயின் கலெக்டர், அவங்ககிட்ட கொடுத்தாலும் கண்டிப்பாக வாங்கிக்கிறவாங்க. சரிங்களா? அந்த நாணயம் வந்து விலை பார்த்திங்கன்னா கண்டிஷனை பொறுத்து தான் நண்பர்களே. போட்டு நாணயம் தேஞ்சிருக்கு, கண்டிஷன் இல்லை, தெளிவாக இல்லை அப்படின்னா விலை கம்மியாகும். நல்ல தெளிவான நாணயம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல விலைக்கு விற்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹5000. சரிங்களா? ₹5000 ₹6000 முடிய கண்டிப்பாக போகும். ஸோ நீங்கள் அது மட்டும் பார்த்துக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நாணயங்கள் பற்றின தகவல்களுக்கு வந்து நம்மளுடைய சேனலை வந்து ரெகுலராக பாருங்கள். ரெகுலர் வீடியோ அப்டேட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு அப்டேட், அதாவது டெய்லி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே. இது மாதிரி நிறைய தலைவர்களுடைய படங்கள் போட்ட நாணயம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நேருவோடது ₹1 இருக்குது. அதே மாதிரி ₹1 வந்து ராஜீவ் காந்தியோடது இருக்குது. அதே மாதிரி ₹1 வந்து பார்த்திங்கன்னா
அம்பேத்கரோடது ரூ. 1 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாணயங்கள்லாம் எது ரேரு, எது நார்மல் காயின் அப்படின்ற தகவலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இதில் நிறையா ரேர் காயினும் இருக்குது. அடுத்த இது பார்த்திங்கன்னா அந்த சிவாஜி, சத்ரபதி சிவாஜி, இதை பற்றி நம்ம பேசலாம். அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.